மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் லோடு ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பாருங்க, குரு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு, பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் மேல இவர் விரைய சனியா இருந்து, விரைய சனி அப்படின்னால தேவையில்லாத சில பல செலவுகள், தேவையில்லாத தடங்கல்கள் அதெல்லாம் வரும் அப்படின்றது தெரியும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது, இவரு விரைய சனியா இருந்து இவரோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை விழுந்துச்சு. அப்ப மேஷ ராசி அன்பர்கள் ஏறக்குறைய மார்ச்ல இருந்து இப்பக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், அதுக்கும் மேல காசுனோட ஃப்ளோ கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம லக் வந்து குறைஞ்ச மாதிரியே நம்ம ஃபீல் பண்றோமே, எனக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் ரியலைஸ் பண்றேன். இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் மேஷம் அனுபவிச்சிங்க. அது வந்து பாருங்க, இவ்வளோ அனுபவிச்சாலும் இவ்வளோண்டு அனுபவிச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள், தடங்கல்கள், இடையூறுகள் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. இது எல்லாத்துலயுமே ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இது சனி வக்ரகதிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 7.5 வருஷமும் உங்களுக்கு, அதுலயும் முக்கியமா இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ரியலோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமா காலையில 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவரு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு. அது வந்து பாருங்க, அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த வக்ரகதி அப்படின்னாலே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து போறாரு, மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உண்மை கிடையாது. இவரு மீனத்திலே தான் இருக்காரு. லைட்டா வந்து பாருங்க ஸ்லோ டவுன் ஆகிறாரு. ஆல்ரெடி சனி பகவான் மந்தன் தான், ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவாரு. அவரு இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால அவர் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரிகிறாரு. அப்ப மேஷத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு விரைய சனியா இருந்தாலும், அதாவது 7.5 நாட்டு சனி, 7.5 நாட்டு சனியா இருந்தாலும் அதை 3 விஷயமா நான் சொல்லியிருப்பேன். அதாவது 3 விதமா. ஒன்று, இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வருது அப்படின்னா விரைய சனி கண்டிப்பாக சில சோதனைகள் அப்படின்றது சனி பகவான் செய்வார். 2வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு சின்ன வயசில் ஒரு முறை வந்துருச்சுங்க, திருப்பி 2வது ரவுண்டு வருது. அதாவது நான் 30+35 அந்த ரேஞ்சில் இருக்கேன், இல்லை 40 ரேஞ்சில் இருக்கேன், எனக்கு 2வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா அது பொங்கு சனி. அதுக்கப்புறம் 60+50+ இருக்கேன், எனக்கு 3வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா அது தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 3 ரவுண்டு வந்து இருக்க தான் செய்யுது. அதில் பொதுவா 7.5 நாட்டு சனியா இருக்காரு. அப்ப மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் லோடு ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பாருங்க, குரு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு, பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் மேல இவர் விரைய சனியா இருந்து, விரைய சனி அப்படின்னால தேவையில்லாத சில பல செலவுகள், தேவையில்லாத தடங்கல்கள் அதெல்லாம் வரும் அப்படின்றது தெரியும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்ம தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் ஒரு பயிற்சியானாரு. அதுக்குள்ள இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த பெரிய பாறாங்கல் அப்படின்றது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கவங்க ரியலைஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. லைட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன்னா சுய ஜாதகம் 50%, கோச்சார பலன்கள் 50%. சுய ஜாதகம் சூப்பர் டூப்பரா இருக்கும், உங்களுக்கு லைட்டா ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், லைட்டா ஒரு தடங்கல்கள் இருக்கும், அவ்வளவுதான். சுய ஜாதகத்திலே தசை நல்லா இல்லாதவங்க இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இப்பத்திக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாரம், பெரிய கஷ்டம்,
பெரிய இடையூறுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய பாறாங்கல் தலையில் இருக்குது, அதை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன கல் தலையில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ சனி வக்ரகதி அடையிறது அப்படின்றது மேஷத்துக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. அதுக்கும் மேலே இவர் விரைய சனியாக இருந்து இவரோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை விழுந்துச்சு. அப்போ மேஷ ராசி அன்பர்கள் ஏறக்குறைய மார்ச்லேருந்து இப்போக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், அதுக்கும் மேலே காசுனோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிறது, நம்ம வாக்குக்கு பெருசாக மரியாதை இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் குறைஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த 4.5 மாதம் அதெல்லாம் வந்து பாருங்கள் ஏறக்குறைய 60 to 70% குறைஞ்சிடும். அதுக்கும் மேலே ருணரோக சத்ருஸ்தானத்தை சனியினோட பார்வை இருக்குது. அப்போ கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியும். எனக்கு நான் வந்து நல்லா பழகினா கூட தேவையில்லாத பகை வருதுங்க அப்படின்னாலும் அதை ஓவர் கம் பண்ண முடியும். இது சனி வக்ரகதி அடையிறதுனால வரக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லக் வந்து குறைஞ்ச மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுறோமே, எனக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் ரியலைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் மேஷம் அனுபவிச்சிங்க. அது வந்து பாருங்க, இவ்வளோ அனுபவிச்சாலும் இவ்வளோண்டு அனுபவிச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள், தடங்கல்கள், இடையூறுகள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. இது எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது 4.5 மாசத்துல கிடைக்கும். அதுக்கும் மேலே மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அப்படின்னும் போது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஸ்தானத்துக்கு அவன் அதிபனோ அந்த ஸ்தானம் சார்ந்த நமக்கு ஆழ்மனது ஆசைகள் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பூர்த்தி பண்ண ட்ரை பண்ணுவான். புரியலன்னு நினைக்கிறேன். தமிழ் தாம்மா பேசுறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பொதுவாக இப்போ உதாரணம், எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ தொழில் ஸ்தானம், இப்போ நான் வந்து பாருங்க தொழில் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் வந்து யூஎஸில் போய் தொழில் செய்யலாமா, நான் வந்து ஒரு கேம்ப் போகலாமா, வெளிநாடுகளுக்கு போகலாமா, வெளியூர்களுக்கு போய் நம்ம வந்து தொழில் செய்யலாமா, நம்மளோட ஒரு இன்கம் அதிகப்படுத்திக்கலாமா, நம்ம தொழிலை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா, இப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குது. அந்த ஆசையை பெருசாக என்னால் நிறைவேற்ற முடியல. இது மட்டுமா, இன்னும் தொழில் சார்ந்த ஒரு 100 ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்தில் அவன் பின்னோக்கி லைட்டாக நகரும் போது, அவன் மீனத்திலே தான் இருக்கான், பின்னோக்கி நகரும் போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் எந்த பாவத்துக்கு தொடர்புடையனோ அவன், அதாவது 10ஆம் பாவத்துக்கு தொடர்புடையவன் அவன், அந்த 10ஆம் பாவத்தை குறித்து உங்களோட ஆழ்மனசு ஆசைகள், என்னோட தொழில் ஆசைகளை எனக்கு 100 ஆசை இருக்கு, அதுல 2ஆவது அட்லீஸ்ட் நிறைவேற்றுவான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதுக்கடுத்து சனி வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 11, லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு தொழிலில் இவ்வளோ லாபம் வரணும்னு ஆசை, யாருக்கு இருக்காது? எல்லாரும் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோண்டு லாபம் வரணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருமே நான் இவ்வளோ வேலை செஞ்சாலும் சின்ன ஒரு முயற்சி பெத்த லாபம் அப்படின்றத நான் ஆசைப்படுவாங்க. இது மேஷம் மட்டும் இல்லை, எல்லாருமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆசைகள்ன்றது நான் சாதாரணமாக இருக்க தானே செய்யும். அப்போ லாபஸ்தானம் குறித்து என்னோட ஆசைகள் ஏதாவது இருக்குது, நான் செய்யக்கூடிய தொழிலை அதில் வரக்கூடிய வருமானம், லாபம், ப்ராஃபிட் குறித்து எனக்கு ஆசை ஏதாவது பெருசாக இருக்குது அப்படின்னா, பல ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் 1 2 சனி பகவான் வக்ரகதி அடையும் போது நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும், ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மேஷம் சனி வக்ரகதி அடையிறது ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ். லாபமா நஷ்டமா? லாபம். சுபமா அசுபமா? சுபம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களே, அந்த விதத்தில் சனி வக்ரகதிக்கு பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இது சனி வக்ரகதிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 7.5 வருஷமும் உங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஹனுமான வழிபாடு பண்ணுறது. ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. நான் வந்து பாருங்க, ஹனுமனை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கே வந்து சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. ஹனுமன் வழிபாடு அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான வழிபாடு.
அதே மாதிரி சனிக்கு ஹனுமன் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது சாதாரணம் தானே, உண்மைதான். சனி நல்லா இல்லைன்னா ஹனுமனை கும்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரணம், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதனோட மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. ராம நாமம் ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவோம். ராம 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 ராமா, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? ராம 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 ராமா, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ சாதாரணமாக ஒரு ஹனுமன் சாலிசா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட வேண்டாம். அந்த ஹனுமன் சாலிசானோட ஒரு மகத்துவம் அப்படின்றது அளவிடற்கரியது அப்படின்னு சொல்லலாம், அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லலாம். ஆக ஹனுமன் சாலிசாவை தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஹனுமனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சனி பார்த்து பயந்து 100 அடி தள்ளி நிற்பான் ஒரு விதத்தில், சனி சந்தோஷப்பட்டு 100 அடி தள்ளி நிற்பான் இன்னொரு விதத்தில். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் ஹனுமன் கிட்ட அவன் கஷ்டப்பட்டதுனால அவன் பயந்து நிற்பான், ஹனுமனுக்கு வரம் கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டு ஒதுங்கியோ நிற்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஹனுமன் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு நிறைய நன்மைகளை பயக்கும். அதுக்கும் மேலே இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சுப பலன்களையே கொடுக்கும். வாழ்த்துக்கள்.